இந்த ஒரு சந்திப்பு உக்ரைன் போரோட எதிர்காலத்தை மாற்றிடுமா? ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்பும் உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கியும் சந்திச்சிருக்காங்க. இவங்களுடைய சந்திப்பு எப்போவுமே வெள்ளை மாளிகையில் தான் இருக்கும். ஆனால் வெள்ளை மாளிகைன்னு இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இடத்துல சந்திச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இதில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா, உக்ரைன் போரை எப்போ முடிவுக்கு கொண்டு வரலாம், அமெரிக்காவோட எதிர்காலத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் ஆதரவு திரட்டணும், சமாதான ஒப்பந்தத்தை ரஷ்யா கூட பேசினா இது சாத்தியமாகுமா இல்லையா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்களாம். இதில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கிட்டேருந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த போர் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, ஆனால் இதுக்கு கண்டிப்பாக பேச்சுவார்த்தை அவசியம்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் எந்த விதத்துலையும் சமரசத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாதுகாப்பு உத்தரவாதம் ரொம்பவே முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சந்திப்பினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே அறிவிக்கப்படலையாம். ஆனால் இந்த சந்திப்பில் முக்கியமான ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. உக்ரைனில் எப்போவுமே போய் ட்ரம்ப் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் விலகின மாதிரியான விஷயங்கள் தெரிய வர்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால் உக்ரைன் போர் பற்றி அமெரிக்காவினுடைய அணுகுமுறையே மாறலான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உலக அரசியலில் சமநிலை மாற்றமும் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு.